ஹாய் நண்பர்களே. ஹைப்ரிட் தொழில் பயணத்தில் இன்றைக்கி 7 நமக்கு கிரவுண்ட் இருக்கட்டு. அதனால தான் காலையில் வாழைப்பழம் தம்பிக்கிட்டே போயிட்டுருக்கேன். கூட யார் நம்ம கொஞ்சம் தான் சரி நான் கூட அப்படியே கிரவுண்டுக்கு போயிட்டு சைடு நம்ம நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்றுக்கு லெக் ஒர்க் கொடுங்கிற காரணத்தினால அந்த சோர்னஸ் இன்னும் இருக்கும். அதனால் இன்றைக்கி வாக்கிங்லேயே வச்சு முடிச்சுக்கிறது. சரி நான் வாக்கிங்கை முடிச்சுட்டு வரவரில் ஒரு வரட்டி அடிச்சுட்டு நேராக நம்ம ஏரியாவில் இருக்க கடையில் போய் முட்டையை வாங்கிட்டு அப்படியே நடைய கட்டுச்சு. இவன் யார் தெரியுமா? நம்ம ஸ்கூபி. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இருக்கேன். நம்ம கிளர்க்கு லோகோட வளர்ப்பு. ஆனால் நம்ம வீட்டில் 15 வந்துட்டான். அவனுக்கு ஒரு பிஸ்கட்டை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அவனுக்கு அப்படியே பிஸ்கட்டை கொடுத்து நான் அப்படியே நம்மளோட சாப்பாடு சாப்பிட போயாச்சு. அப்புறம் என்ன, நம்மளோட சாப்பாடு சாப்பிட்டு நமக்கு அவசரமாக ஒரு வெளியே கிளம்ப வேண்டிய வேலை இருந்துச்சு. அது என்னன்னா, ஜெனியனை வீட்டில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்காண்டி கூப்பிட்டுருந்தாப்பில். சரி வந்தால் தான் வந்துட்டீங்க, அப்படியே கையோட பிரியாணி வாங்கிட்டு வந்துருந்தமே அவர் சொல்ல, சரி நாங்கள் அப்படியே பிரியாணி வாங்கிட்டு வீட்டில் கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் வெளியே சாப்பிட கிளம்பிட்டோம். தீனினா தீனி, உங்கள் வீட்டு தீனி எங்கள் வீட்டு தீனி இல்லை, மதக்கிறது பறக்கிறது ஓடுறது ஆடுறதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டோம். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையே பார்க்க முடியாமல் அந்த உட்காந்துருந்தேன். அதனால் நைட்டும் சாப்பிடல, ஒரு வரட்டியோட நாளை முடிச்சாச்சு. ஓகே நண்பர்களே, டாடா பை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் மறக்காமல் அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப், ஏன்னா பின்னாடி யூஸ் ஆகும். பாய்.